வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலக்ஷ்மி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதே கிச்சன், அதே ஹால். அங்க உட்கார்ந்து கோபி, ஈஸ்வரி, செலியன், இனியா 4 பேரும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. பாக்யா வேலை பார்த்துட்டு இருக்க தக்காளிக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்க செல்வி, "அக்கா, நீ என்ன கேஸ வாபஸ் வாங்க போறியாக்கா?" அப்படின்னு பாக்யாட்ட கேட்க, நோ ரியாக்ஷன். "ஏன் சனி, அக்கா மனசு மாறிடுச்சோ?" அப்படின்னு ஜெனி கிட்ட கேட்க, "நேத்து நீங்க பாட்டி பேசுனது கேட்டிருக்கணும்க்கா. அவங்க அங்கிள் மேல இருந்த பாசத்துல தான் பேசுனாங்க. அது இல்லன்னு சொல்ல. ஆனா என்னென்னலாம் சொன்னா ஆன்ட்டி மனசு மாறுவாங்களோ, அத எல்லாத்தையுமே பேசி ஆன்ட்டிய கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ண மாதிரியே இருந்தது." அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. இத்தன வருஷமா இப்படி பேசி தானே அவங்களுக்கு தோணுனதெல்லாம் செய்ய வச்சிருக்காங்க. இங்க பாருக்கா, இந்த தடவ நீ ஏமாந்துடாத. ஆமா, சொல்லிட்டேன்னு கன்டினியூ பண்றாங்க செல்வி. எழிலும் அமிர்தாவும் வர அத பாக்குற கோபி, "எழில், அமிர்தா வாங்க" அப்படின்னு இன்வைட் பண்றாரு. இந்த சத்தம் கேட்டோன்னு திடுக்குன்னு பாக்குறாங்க பாக்யா. "எழிலா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாசல்ல பாக்க, "அண்ணே வாண்ணே" அப்படின்னு இனியா சந்தோஷமா கூப்பிடுறாங்க. எழில் எந்த ரியாக்ஷனையும் காட்டாம அமிர்தா உள்ளர போங்கிற மாதிரி ஜாட காட்டுறாரு. ஜெனி, பாக்யா எல்லாரும் ஹாலுக்கு வர்றாங்க. "அண்ணே வாண்ணே, எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு இனியா கேக்க, "டேய் வாடா" அப்படின்னு செழியன் சொல்றாரு. ஜெனி அமிர்தாவோட கைய புடிச்சிட்டு நலம் விசாரிக்கிறாங்க. பாக்யா எழில் பக்கத்துல வந்து ஹக் பண்ணி அவர் தோள்ல தலைய வச்சுக்கிட்டு, "எப்படிடா இருக்க?" அப்படின்னு கேக்குறாங்க. "நான் நல்லா இருக்கேன்மே, நீ நல்லா இருக்கியான்னு?" எழில் கேட்க, "ஆ" அப்படின்னு சந்தோஷமா சிரிக்கிறாங்க பாக்யா. "ஆல் ஓகே தானேன்னு?" அமிர்தா கேட்க, "ம் எவ்ரிதிங் இஸ் ஓகேன்னு" ஜெனி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோபிய பாக்குற அமிர்தா கொஞ்சம் திருதிருன்னு முழிச்சிட்டு, "அங்கிள், உங்க ஹெல்த் எப்படி இருக்கு இப்போன்னு?" கேக்குறாங்க. "முதல்ல வந்த உடனே என் பையன் தான் விசாரிப்பான்னு நினைச்சேன். பட் நீ கேக்குற, அட்லீஸ்ட் உனக்காவது என்ன பத்தி விசாரிக்கணும்னு தோணுச்சே." "ஆ, மச் பெட்டர்மா, மச் பெட்டர். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு?" கோபி கேக்குறாரு. நல்லா இருக்கும் அங்கிள்" அப்படின்னு அமிர்தா சொல்ல, உட்காருங்க, உட்காரு எழில்" அப்படின்னு கோபி சொல்றாரு. "அண்ணே வா, உட்காருன்னு" இனியா இடம் கொடுக்குறாங்க. "உட்காரு எழில். எப்படி இருக்க ஈசு?" அப்படின்னு கேட்க, "ஏதோ இருக்கேங்கிறாங்க பாட்டி." "என்ன இப்படி சலிச்சிட்டு சொல்றீங்க?" அப்படின்னு எழில் கேட்க, "பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா வேற எப்படி இருப்பேன்னு" ஈஸ்வரி கேக்குறாங்க. "அண்ணே, டாடிக்கு திரும்ப உடம்பு சரியில்லாம போயிருச்சு" அப்படின்னு இனியா சொல்ல, பாட்டி சொன்னாங்க" அப்படின்னு வேண்டா வெறுப்பா பேசிட்டு தலையை திருப்பிக்கிறாரு எழில். "சரிடா, உன் பட வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு செலியன் கேக்குறாரு. அதுக்கு என்ன, நல்லா போகுது" அப்படின்னு எழில் சொல்ல, "இந்தாடா" அப்படின்னு எழிலுக்கும் அமிர்தாவுக்கும் காஃபி கொண்டு வந்து குடுக்குறாங்க பாக்யா. "என்ன சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்கன்னு?" பாக்யா கேட்க, "பாட்டி தாமா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க" அப்படின்னு எழில் சொல்றாரு. "ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வர சொன்னேன்னு" ஈஸ்வரி சொல்ல, எல்லாரும் என்னங்கிற மாதிரி பாக்குறாங்க. "என்ன விஷயம் பாட்டின்னு?" செலியன் கேட்டுட, "குடும்பம்னா 1000 விஷயம் வரதான் செய்யும். என்ன பிரச்சனை வந்தாலும் பிரிஞ்சு போயிடக் கூடாதுன்னு உங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு. குடும்பம் ஒரு தேன்கூடு மாதிரி, அது கலையவே கூடாதுன்னு சொல்லுவாருங்கிறாங்க ஈஸ்வரி. கோபி சார் இந்த வீட்லயே இருக்க வைக்கிறதுக்கு ஐயா தேன்கூடுன்னு என்னென்ன டைலாக் எல்லாம் பேசுறாங்க பாத்தியா அப்படின்னு செல்வி ஜெனி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "சும்மா இருங்கக்காங்கிறாங்க ஜெனி. தெரிஞ்சோ தெரியாமலோ எழில் வீட்டை விட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இவன் போனதுல இருந்து வீடே வெறிச்சோன்னு ஆயிடுச்சு. அதனால எழில் திரும்ப வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அத பத்தி பேசதான் இவனை வர சொன்னேன்" அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இனியா செழியன் 2 பேர் ரொம்ப சந்தோஷமாகறாங்க. "எனக்கு கூட எழில் வீட்ல இல்லாதது வருத்தம் தான். ஆனா எழில வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுங்கிற எண்ணம் வந்தது கோபிக்கு தான்" அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. "எழில், நீ அமிர்தா, நிலா பாப்பாவோட தனியா இருந்து கஷ்டப்பட்டது போதும்டா. நீங்க மறுபடியும் திரும்ப" அப்படின்னு செருமிக்கிட்டு, "தப்பா எடுத்துக்காத, இங்கேயே வந்துருங்கடா" அப்படின்னு கோபி சொல்ல, எழில் பாக்யாவை பாக்குறாரு. "டாடி சூப்பர் டாடி, சூப்பர்" அப்படிங்கிறாங்க இனியா. "எழில், இன்னைக்கே போய் காலி பண்ணிட்டு வந்துருங்கடா. ஏய், கிளவுட் கிச்சன்ல பெரிய வெஹிக்கிளே இருக்கு, நான் அனுப்பி வைக்கிறேன். ஷிஃப்ட் பண்றதுக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்கடா" அப்படின்னு கோபி சொல்றாரு. "இல்ல, எழில் எங்கேயும் வரமாட்டான். அவன், அமிர்தா, நிலா பாப்பா 3 பேரும் இப்ப எங்க இருக்காங்களோ அங்கேயே தான் இருப்பாங்க" அப்படின்னு பாக்யா கட் அண்ட் ரைட்டா சொல்ல, எல்லாருமே திகைச்சு போய் பாக்குறாங்க. "என்ன சொல்ற பாக்யா? யார் என்ன பேசினாலும் மறுத்து பேசணுங்கிற முடிவோடு தான் இருக்கியா?" அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, "எந்த சூழ்நிலையில எழில் வெளியே போனாங்கிறது உங்களுக்கு மறந்து போச்சா?" அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. "அம்மா, நீ ஏம்மா இப்படி இருக்க? அண்ணன் வீட்டுக்கு வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு இனியா கேக்குறாங்க. "அம்மா, அவ ஏதோ ஒரு இடத்துல தனியா இருக்கிறதுக்கு நம்ம கூட இருக்கலாமேமாங்கிறாரு செழியன். "நம்ம எல்லாரும் முன்ன மாதிரி ஒன்னா இருக்கலாம்ல?" அப்படின்னு செழியன் ஆசையா கேக்குறாரு. "வீடுன்னா சண்டை வரும், சச்சரவு வரும், எல்லாமே வரும். ஏதோ ஒரு மனஸ்தாபத்துல எழில் தனியா போக வேண்டி வந்துச்சு. அதுக்காக தனியாவே இருக்கணுமா என்ன?" அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, "நல்லா இருக்கு அத்தை, நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு தோணுச்சுன்னா வீட்டை விட்டு அனுப்புவீங்க, உங்களுக்கு தோணுச்சுன்னா அவனை மறுபடியும் வீட்டுக்கு வர சொல்லுவீங்க. எந்த ஒரு நியாயம் அத்தை இது?" அப்படின்னு பாக்யா கேட்க, "நிறுத்து, நான் எங்க இவனை வீட்டை விட்டு அனுப்பினேன்? நானும் இவனும் பேசிக்கிட்டு இருந்தோம், நீ இடையில புகுந்து குட்டைய குழப்பின. என் பேரனை வீட்டை விட்டு அனுப்பினது நீதான்" அப்படின்னு ஈஸ்வரி எழுந்து நின்னு சொல்ல, எழிலும் எழுந்து நின்னு, "பாட்டி, அம்மா எல்லாம் குட்டைய குழப்பல.
நான் இன்னும் ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் அம்மா நினைச்சாங்க அப்படின்னு எழில் சொல்றாரு. கோபி எந்திரிச்சு, எழில் இப்போ நடந்த கதையெல்லாம் பத்தி பேச வேணாம்டா, எல்லாம் பழசாயிடுச்சுல்ல, வீட்டுக்கு வந்துருங்கடா ப்ளீஸ்ங்கிறாரு. உச்சி கொட்டுற எழில், நான் எங்கேயும் வரல அப்படிங்கிறாரு. ஏன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. பாட்டி, எந்த சிச்சுவேஷன்ல நான் வீட்டை விட்டு போனேனோ அந்த சிச்சுவேஷன் இன்னும் மாறல அப்படின்னு எழில் சொல்றாரு. டேய் இங்க பாருடா, பிராக்டிக்கலா யோசி, நீ படம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவேன்னு தானே அம்மா சொன்னாங்க, இப்போ ஒரு படம் பண்ணிட்டு தானே இருக்க அப்படின்னு செலியன் சொல்றாரு. பண்ணிட்டு தானே இருக்கான், இன்னும் முடிக்கலல்ல, படம் முடிஞ்சு தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதும் எழில் வீட்டுக்கு வருவான் அப்படின்னு பாக்யா கோவமா சொல்றாங்க. நீயே இவனை விட பிடிவாதமா இருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஏன்னா என் பையன் பட்ட கஷ்டத்தை நான் கண்ணால பார்த்தேன் அத்தை. இப்ப இவன் வீட்டுக்கு மறுபடியும் வந்தா குழந்தை படுத்தின பேச்சு திரும்பவும் வரும், இல்லனா வேற ஏதாவது சண்டை வரும், அப்புறம் அத பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்பான், அவனால வேலையே செய்ய முடியாது அப்படின்னு பாக்யா சொல்ல. அப்ப நான் வாயே திறக்க கூடாதுன்னு சொல்றேன், அவ்வளவுதானே? சரிம்மா, நான் வாயே திறக்கல, நான் வாயில பூட்டை போட்டுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன், போதுமான ஈஸ்வரி கேக்குறாங்க. இவங்களுக்கு எப்படிதான் புரிய வைக்க போறேனோ தெரியலன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க பாக்யா. இருங்க இருங்க ப்ளீஸ், தேவையில்லாம சண்டை போட வேண்டாம். இந்த பாரு, இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை மாதிரி எதுவும் நடக்காது, தைரியமா வீட்டுக்கு வாடாங்கிறாரு கோபி. எழிலு, உனக்கான இடத்துல நீ இருடா, ஜெயிச்ச அப்புறம் நீ வீட்டுக்குள்ள வா அப்படின்னு பாக்யா சொல்ல. என்ன பாக்யா பேசிட்டு இருக்க, என் பையன் படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப வீட்டுக்கு வருவான்னு சொன்னேன், வீட்டை விட்டு போயாச்சு, இப்ப படம் பண்ணிட்டு இருக்கான், இங்க வந்து தங்கிட்டு பண்ணட்டுமே, அதான் அவனுக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, படம் நல்லா வரும், மறுபடியும் வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு கோபி சொல்றாரு. பாத்தீங்களா, இவர் இப்படி சொல்லி காட்டிட்டே இருப்பாருன்னு தான் இவர் வாங்கி கொடுத்த சான்ஸ் எனக்கு வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு எழில் சொல்ல. டேய் எழில், நான் குத்தி காட்டுற மாதிரிலாம் சொல்லல, கேஷுவலா தான் சொன்னேன் அப்படின்னு கோபி சொல்ல. கோபி, இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டான், நீயும் வந்துடுடா எழில், நாம எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா இருக்கலாம்டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல. ரியலி சாரி பாட்டி, இங்க பாருங்க, நீங்க ஏதோ வேற பேசுறது கூப்பிடுறீங்கன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன், வீட்டுக்கு திரும்ப வர்றத பத்தி பேசுறதா இருந்தா நான் கண்டிப்பா வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு எழில் சொல்ல. அண்ணே ப்ளீஸ்னே அப்படின்னு இனியா கேட்டுட்டு இருக்காங்க. ஏய் இனியா, நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னுலாம் சொல்லவே இல்லை இனியா, ஆனா என் மேல நம்பிக்கை வச்சு எங்க அம்மா ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதை நிறைவேத்தாம கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு எழில் சொல்றாரு. டேய் ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவேன், இது பாரு எமோஷனல் டெசிஷன்லாம் எடுக்காதடா அப்படின்னு செலியன் சொல்ல. டேய், நான் எமோஷனலால எந்த டெசிஷனும் எடுக்கலடா, அம்மாவோட டெசிஷனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் வரலன்னு சொன்னதுக்காக உங்க மேல எல்லாம் கோவமா இருக்கேன், வருத்தமா இருக்கேன் அப்படின்னு எல்லாம் அர்த்தம் கிடையாது, எனக்குமே இந்த மோட்டிவேஷன் கண்டிப்பா தேவைதான், இதுக்கு மேல இத பத்தி எதுவும் பேச வேண்டாம், நாங்க கிளம்புறோங்கிறாரு எழில். அமிர்தா, அவன் தான் ஏதோ புரியாம பேசுறான், நீயாவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுமா ப்ளீஸ் அப்படின்னு கோபி சொல்ல. நான் பேசுறது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு என்னமோ இந்த இடத்துல எழில் சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது அப்படின்னு அமிர்தா சொல்லிடச்சா அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி. அம்மா, நாங்க அப்ப கிளம்புறோமா அப்படின்னு எழில் சொல்ல. இருங்க சாப்பிட்டு போங்களே அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. இல்லம்மா வேண்டாம், நாங்க கிளம்புறோமேங்கிறாங்க அமிர்தா. சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிற பாக்யா கிச்சனுக்குள்ள போக ஈஸ்வரியும் கோபியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஒரு பைய கொண்டு வந்து கொடுக்குற பாக்யா, அமிர்தா இதுல கொஞ்சம் ஸ்வீட்ஸ் இருக்கு, நிலாவுக்கு கொடுத்துருமாங்கிறாங்க. சரிங்கம்மா, நான் அமிர்தா வாங்கிக்க. அம்மா நாங்க வர்றோங்கிறாரு எழில். சரிடா, அவங்க கன்னத்துல தட்டி கொடுக்குறாங்க. ஏய் வரவா லட்டு, இதோ பாரு, காம்படிஷனுக்கு ஆல் தி பெஸ்ட், ஃபர்ஸ்ட் ரோல வந்து உட்கார்ந்து நாங்க கண்டிப்பா பாப்போம், சரியானு எழில் கேட்க. சரின்ற மாதிரி சோகத்தோட தலையாட்டுறாங்க இனியா. டேக் கேர், பை பாட்டி, வரேன்டான்னு செலியன் கிட்ட சொல்லிட்டு அமிர்தா வான்னு சொல்லி கூட்டிட்டு கிளம்பிடுறாரு எழில். போற எழிலையே பாத்துட்டு இருக்க பாக்யா சரின்னு திரும்ப, பாக்யா அப்படின்னு கூப்பிட்டு நிறுத்திட்டு பக்கத்துல வர்றாங்க ஈஸ்வரி. என்ன நினைச்சிட்டு இருக்க, திடீர்னு ஏதோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி நடந்துக்கிற, சரி என் பையனை பத்தி தான் கவலை இல்லைன்னு பார்த்தா உன் பையனை பத்தி கூட உனக்கு கவலை இல்லாம ஆயிடுச்சா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. அத்தை, உங்க பையன் விஷயத்துல நான் குறுக்க வர்றதில்ல, அதே மாதிரி என் பையன் விஷயத்துல நீங்க குறுக்க வராதீங்க அப்படின்னு பாக்யா சொல்ல அதிர்ச்சியா இருக்காங்க ஈஸ்வரிக்கு. அம்மா, எல்லாரும் ஒன்னா இருக்கணுங்கிற ஆசை இல்லையா உனக்கு அப்படின்னு இனியா கேட்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு, தனித்தனியா இருந்தாதான் அது நடக்கும், நான் அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு பாக்யா சொல்ல. அம்மா, என்னம்மா இது, எல்லாரும் ஒரே மனசோட தானே இருக்கோம், நீ மட்டும்தாம்மா வேற மாதிரி யோசிக்கிற, நீ சொல்லியிருந்தா அவன் கேட்டிருப்பான்ல, வேணும்னு ஏதோ பண்ற மாதிரி இருக்குமாங்கிறாரு செழியன். பரவாயில்லடா, நீ அப்படியே நினைச்சுக்கோ அப்படிங்கிற பாக்யா ஒரு எட்டு திரும்ப பாக்யான்னு கோபி கூப்பிடுறாரு. ஒரு நிமிஷம்னு சொல்ல அவங்க அப்படியே நிக்கிறாங்க. பக்கத்துல வர்ற கோபி, இதோ பாரு பாக்யா, நமக்குள்ள மாற்று கருத்துக்கள் வரலாம், சண்டைகள் வரலாம், ஆனா அதையும் தாண்டி குடும்பங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், குடும்பத்துல இருக்க எல்லாரும் எப்பவும் ஒன்னாவே இருக்கணும், குடும்பம் தான் பலம் வரம் எல்லாமே நமக்கு, அதுதான் குடும்பம். ஃபேமிலிங்கிறது ஒரு பூ மரம் மாதிரி, அதுல இருந்து கொஞ்சம் பூ உதிர்ந்துட்டாலே அதுக்கு மரியாதையே இருக்காது அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. செலியனும் ஈஸ்வரியும் பெருமையா பாத்துட்டு இருக்காங்க, பாக்யா கோவமா பாத்துட்டு இருக்காங்க. என்னமோ பேசி தொலைங்கன்ற மாதிரி ஜெனி நிக்க சலிச்சுக்கிட்டு பாத்துட்டு இருக்காங்க செல்வி. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா அத நீங்க சொல்றதுதான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல. சரி
இதுவரைக்கும் நிறைய நடந்துருச்சு. என்ன வேணா நடந்திருக்கட்டும். ஆனா எல்லாத்தையும் தாண்டி எழில் நம்ம குடும்பம். நம்ம எல்லாருமே ஒத்துமையா ஒண்ணா இருக்கணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்க பாக்யா. எழில் வீட்டை விட்டு போன உடனே நான் அவனை பார்க்க போயிருந்தேன். வீட்டுக்கு திரும்பி வான்னு கூப்பிட்டேன். ஆனா அவன் உன் புள்ளையாச்சே. அதான் வரல. இப்ப கூட எல்லாரும் சேர்ந்து பேசி எழில், அமிர்தா, நிலா பாப்பாவை நம்ம கூட தங்க வைக்கலான்னு தான் நினைச்சோம். ஆனா நீதான் வேண்டான்னு சொல்லிட்டியே. ப்ளீஸ் பாக்யா, கொஞ்சம் இந்த விஷயத்த பத்தி பொறுமையா யோசி. இது நம்ம குடும்பம்னு கோபி சொல்ல வர நிறுத்துங்கன்ற மாதிரி கைய நீட்டுற பாக்யா. தயவு செஞ்சு நம்ம குடும்பம் நம்ம குடும்பம்னு பேசாதீங்க. நம்ம குடும்பம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எனக்கும் சத்தமாவும் கோவமாவும் பேசுறதுக்கு எல்லாம் தெரியும். அடுத்து நான் ஏதாவது பேசி உங்க ஹார்ட்டுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுல்ல. அதனாலதான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். என் பசங்க விஷயத்துல தலையிடுறது, குடும்ப விஷயத்துல முடிவெடுக்கிறது எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, கோபி இந்த குடும்பத்துல ஒருத்தன். அவன் எந்த முடிவும் எடுக்க கூடாதா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. எழில் வீட்டை விட்டு வெளியே போற சிச்சுவேஷன் எதுக்கு வந்துச்சு அத்தை? அப்ப என்ன நடந்துச்சுன்னு உங்க பையனுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்சும் நீங்களே இப்படி பண்ணலாமா? எழில் படம் பண்றது இன்னொரு 4 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ முடிய போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். என் பையன் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டு கெத்தா தலை நிமிர்ந்து இந்த வீட்டுக்குள்ள வரட்டுமே. அதுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இதோ பாருங்க அத்தை, உங்க பையன் பேச்ச கேட்டுக்கிட்டு என் பையனை கஷ்டப்படுத்தணும்னு பாக்குறீங்களா அப்படின்னு பாக்யா கத்துறாங்க. உன் விருப்பத்துக்கு எல்லான்னு ஈஸ்வரி ஏதோ சொல்ல வர, ஏன் விருப்பத்துக்கு எதுவுமே நடக்காதுன்னா நான் எதுக்கு இங்க இருக்கணும்? எங்கேயாவது போயிடுறேன், போயிடட்டுமா அப்படின்னு பாக்யா சத்தமா கேட்க, ஏய் பாக்யா கத்தாத, அப்புறம் கோபிக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. ஐயோ அத்தை, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. புதுசு புதுசா ஏதாவது பிரச்சனையை உருவாக்காதீங்க அப்படின்னு பாக்யா கையெடுத்து கும்பிட, பாக்யா அப்படின்னு சத்தமா கூப்பிடுறாங்க ஈஸ்வரி. அம்மா விடுங்கம்மாங்கிறாரு கோபி. பாருடா எப்படி பேசுறான்னு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அம்மா அவ நம்ம பாக்யா தானேம்மா, பேசட்டும், பேசிட்டு போகட்டும், அப்புறமா பாத்துக்கலாம், வாங்க வாங்க அப்படின்னு அம்மா கைய பிடிச்சு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாரு கோபி. செழியனும் இனியாவும் பின்னாடியே போயிடுறாங்க. இவரு பெரிய இவரு மாதிரி அப்படின்னு பயங்கரமா குமரிட்டு இருக்காங்க பாக்யா. என்னக்கா, உன் மனச கவர்ந்தே தீர்வேன்னு கோபி சார் இப்படி பண்ணிட்டு இருக்காரான்னு செல்வி கேக்குறாங்க. ஏய், எரியிற நெருப்புல நீ வேற எண்ணெய ஊத்தாத, சும்மா இருன்னு கத்துற பாக்யா நேரா கிச்சனுக்குள்ள போறாங்க. ஏங்கா அப்படின்னு கேட்டுட்டு ஜெனியும் பின்னாடியே போறாங்க. ஆன்ட்டின்னு ஜெனி பக்கத்துல வந்து நிக்க, இந்த குடும்பத்தை எனக்கு தெரிஞ்ச வரல நான் நல்லா தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். என் பசங்களை நல்லா தான் பாத்துக்கிறேன். இந்த புதுசா வர்ற அக்கறை, புதுசா வர்ற சப்போர்ட் இது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு பாக்யா கத்த, இது எனக்கு புரியுது ஆன்ட்டி, நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்கங்கறாங்க ஜெனி. ஜெனி ப்ளீஸ், நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும், விடுறியான்னு கேட்க, சரிங்க ஆன்ட்டி சாரிங்கிற ஜெனி. அக்கா வாங்க நம்ம போலான்னு கூப்பிட்டுட்டு வெளியே போறாங்க. ரூம்ல பெட்ல சாஞ்சு உட்கார்ந்துருக்க கோபி கால் பண்றாரு ராதிகாவுக்கு. அவங்க எடுத்து ஹலோன்னு சொல்ல, ஹாய் எப்படி இருக்கான்னு கேட்க, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க ராதிகா. மையு எப்படி இருக்கா அப்படின்னு கோபி கேட்க, அவளும் நல்லா இருக்காங்கிறாங்க ராதிகா. ஸ்கூலுக்கு போயிருக்காளான்னு கோபி கேட்க, போயிட்டா அப்படிங்கிறாங்க ராதிகா. நீ டிராப் பண்ணியா இல்ல ஸ்கூல் பஸ்ல போனாலா அப்படின்னு கோபி கேக்க, ஸ்கூல் பஸ்ல தான் போயிருக்காங்கறாங்க ராதிகா. வீட்ல இருக்கியா இல்ல ஆபீஸ்ல இருக்கியா அப்படின்னு கோபி கேக்க, நான் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ராதிகா. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஐ எம் ஓகே, கொஞ்சம் பெட்டரா இருக்கேங்கிறாரு கோபி. மெடிசின்ஸ் எல்லாம் சரியா சாப்பிடுறீங்களா அப்படின்னு ராதிகா கேட்க, சாப்பிடுறேன், நேத்துல இருந்து எக்ஸ்ட்ரா டேப்லெட் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கோபி சொல்ல, எக்ஸ்ட்ராவா என்னாச்சுன்னு ராதிகா கேக்குறாங்க. எனக்கு திடீர்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, மயக்கம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கோபி சொல்ல, ஐயோன்னு பதறாங்க ராதிகா. வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் எனக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோன்னு பயந்துட்டாங்க. பக்கத்துல இருக்க டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணப்போ எனக்கு பிபி கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு டாக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. இந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் ஆக கூடாதுன்னு சேஃப்டிக்காக 2 டேப்லெட்டையும் பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருக்காருங்கிறாரு கோபி. இப்ப நீங்க ஓகே இல்லன்னு ராதிகா கேட்க, ஓகே தான், வேற என்னன்னு கோபி கேக்குறாரு. வேற ஒண்ணு இல்லன்னு ராதிகா சொல்ல, சரி போனை வச்சுட்டுமான்னு கோபி கேக்குறாரு. ராதிகா அம்மன்னு சொல்ல போனை வச்சுட்டாரு கோபி. லேப்டாப்ப மூடி வச்சுட்டு ராதிகா அங்க இருந்து எழுந்து போயிடுறாங்க. சோஃபால உட்காந்து மொபைல் பாத்துட்டு இருக்க இனியா கிட்ட வந்து உட்கார்றாரு கோபி. இனியாமா, நாளைக்கு டான்ஸ் காம்படிஷன் இருக்குல்ல, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கோபி கேட்க, இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் தான் டாடி பண்ணிட்டு இருந்தேன், இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ங்கிறாங்க இனியா. காம்படிஷன்ல நீ தான் வின் பண்ணணும் ஓகே அப்படின்னு கோபி கேட்க, நீங்க என் கூட இருக்கீங்கல்ல டாடி, கண்டிப்பா வின் பண்ணுவேங்கிறாங்க இனியா. நான் எப்பவும் உன் கூட இருப்பேன்டா செல்லம் அப்படின்னு கோபி சொல்ல, தோல்ல சாஞ்சிக்கிட்டு தேங்க்ஸ் டாடிங்கிறாங்க இனியா. டோன்ட் வரின்னு மகளுக்கு தட்டி கொடுத்துட்டு இருக்கப்ப ராதிகா வர்றாங்க. பாக்குற கோபி, ஏய் ராதிகா உள்ளர வாங்குறாரு, வா உட்காருன்னு கோபி சொல்ல அங்க இருக்க சேர்ல உட்கார்றாங்க ராதிகா. உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கோபி சொல்ல, டாக்டர் வந்து பார்த்தது போதுமா இல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா கோபின்னு ராதிகா கேக்குறாங்க. இல்ல இல்ல, ஐ எம் வெரி மச் பெட்டர்
ஹாஸ்பிட்டல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு கோபி சொல்ல ஷூரான்னு கேக்குறாங்க ராதிகா. வெரி ஷூர் அப்படின்னு கோபி சொல்ல சாப்பிட்டீங்களான்னு ராதிகா கேக்குறாங்க. சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா சாப்பிட்டேன்னு சொல்ற கோபி நீன்னு கேக்குறாரு. அப்படின்னு கடமைக்கு சொல்ற ராதிகா. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமான்னு கேக்குறாங்க. அப்படியா, என்ன விஷயம்னு கோபி கேட்க, நாளைக்கு மயுவோட பிறந்த நாள் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. ஓ மை காட், ஓ மை காட், நான் மறந்தே போயிட்டேன். வாட் அ இடியட், ஆமைய இடியட் அப்படின்னு கோபி சொல்லிக்க, இட்ஸ் ஓகே, நீங்க வீட்டுக்கு வரீங்களான்னு ராதிகா கேக்குறாங்க. கோபி யோசிக்க, இனியாவும் ராதிகாவும் அவர் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. கோபி என்ன சொல்ல போறாரு, என்ன நடக்குதுங்கறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.